வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கோம். நீங்க இன்னைக்கு கதை பேசலாம் வாங்க. என்னென்ன படிச்சிட்டீங்க? நான் ஈட் தட் ஃப்ராக்னு ஒரு புக்குண்ணா. ஈட் தட் ஃப்ராக் பிரையன் ட்ரேசின்னு ஒருத்தர் எழுதின புக்கு. அதை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன். நீங்கள் தொடங்க. ஆக்சுவலாக அந்த ஆத்தர் வந்து பிரையன் ட்ரேசிங்கிறவர் ஒரு பியூரான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் அவர் அண்ட் ரைட்டர். நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, கிட்டத்தட்ட 80 புக்குமே எழுதியிருக்கதா போட்டிருக்கு. அது மாதிரி அவர் எழுதுறது ரொம்ப ஒரு அதிகமான பெஸ்ட் செல்லிங் புக் இந்த ஈட் தட் ஃப்ராக். பேரை பார்த்தாலே நமக்கு என்னது தவளையை சாப்பிடணுமா அந்த மாதிரி இருக்கும். தமிழ்ல டிரான்ஸ்லேஷன்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. காலை எழுந்தவுடன் தவளைன்னு வந்து புக், அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்லேயும் வந்து அப்படி தான் இருக்குது. அதாவது ஹெட்டிங் பார்த்தா நமக்கு என்னன்னே புரியாது. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்கிறேன்னா, அதாவது நீங்கள் இப்போ டெய்லி ஒரு ஆள் டெய்லி நீங்கள் ஒரு தவளையை சாப்பிடணும், உயிரோடு இருக்க தவளையை சாப்பிடணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை சாப்பிட்டா உயிரோட முடியும். என்ன பண்ணுவீங்க? சாப்பிடணும். அப்போது அதை எப்போ சாப்பிடுவோம்? நான் தள்ளி போடுவோம் இல்லையா? அப்புறம் பார்த்துக்கிறேன், சாப்பாட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன், இல்லை மதியம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துக்கிறேன், ஈவினிங் நான் பார்த்துக்கிறேன், தள்ளி போடுவோம்ல. அந்த ஃப்ராக்ன்றது தான் அந்த அக்லிஸ்ட் திங் டு டூ. நமக்கு இருக்கிறதுலே கஷ்டமான திங்கு. அது நம்ம செய்யக்கூடிய ஒரு கஷ்டமானது, நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதை சாப்பிட்டா தான் உயிரோட முடியும், ஆனால் அது செய்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வேலையிலையோ நம்மளோட சொந்த வாழ்க்கையிலையோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அதை பண்ணி தான் ஆகணுன்றப்போ அது எப்படி பண்ணுறது? ப்ரொக்ராஸ்டினேஷனை பற்றி தான் அந்த புக் நிறைய சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பயோவே ஐ எம் சர்டிஃபைட் ப்ரொக்ராஸ்டினேட்டர். நான் தள்ளி போட்டதில் நான் சர்டிஃபிகேஷன் ஆகியிருக்கேன், பிஹெச்டி நிறைய பேர் போட்டிருக்காங்க. எனக்கு அப்பெல்லாம் பார்க்கும்போது பண்ணியாக நிறைய பேர் வைக்கிறாங்க. அப்போ இந்த புக்கு அதை எப்படி டீல் பண்ணுறதுன்றதை பற்றி தான் அந்த புக்கு. உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா, இவங்க நீங்கள் ஐசனோவர் மேட்ரிக்ஸ்னு இருக்குது. ஐசனோவர் மேட்ரிக்ஸ், அமெரிக்கன் பிரசிடென்ட்டு ஐசனோவர், அவரோட ஒரு பிரின்சிபல் ஒன்று இருக்குது, ஐசனோவர் மேட்ரிக்ஸ். அது இம்பார்ட்டன்ட்டு அண்ட் அர்ஜென்ட்டு. எது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி போட்டு நம்ம பண்ணுவோம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில். எது இம்பார்ட்டன்ட்டு அண்ட் அர்ஜென்ட்டு அதை பண்ணணும் முதல்ல. எது நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் அதை கடைசியாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஃபிலாசபி தான் இவரும் சொல்கிறாரு. ABCDEங்கிற பிரின்சிபல். ஏங்கிறது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். பிங்கிறது பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். சிங்கிறது பண்ணால் நல்லது. டிங்கிறது டெலிகேட் பண்ணிக்கலாம், நம்ம கீழே உள்ள ஆளுங்களுக்கோ அல்லது இன்னொரு ஆளுக்கும் இந்த வேலையை நம்ம டெலிகேட் பண்ணிக்கலாம். ஈன்றது எலிமினேட் பண்ணலாம், அது எந்த வேலையும் ஆட் பண்ண போகிறதில்ல நமக்கு. இந்த மாதிரி ஒரு இது. அப்போது இந்த மாதிரியான பிரின்சிபல்ஸை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் நம்ம என்ன சொல்லணும், அதாவது தட் இஸ் எதையுமே செய்கிறதுக்கு எனஃப் டைம் நமக்கு எப்போவுமே இருக்காது. எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு எனஃப் டைம் இருக்காது. ஆனால் ஒரு சில வேலைகளை செய்கிறதுக்கான டைம், ரைட் டைம் நமக்கு இருக்கும். அந்த வேலைகள் நம்ம என்னென்னு முக்கியம் பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம அந்த வேலைகளை மட்டும் முடிச்சா போதும் நமக்கு. அதுவே நமக்கு ப்ரொடக்டிவிட்டி நமக்கு கொடுக்கும். அது மாதிரி 21 பிரின்சிபல் அந்த புக் சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து சொல்கிறாரு. செட் த டேபிள். ஃபஸ்ட்டு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடணும். எப்படி செட் பண்ணுறது டேபிள் அப்படின்றது. ஏன்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது நம்ம தன்னாவே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுவோம். அந்த வேலையை நமக்கு இருக்க ஒரு மடியே நமக்கு என்னென்னா இதை ஸ்டார்ட் பண்ணணுமே, அதை பண்ணணுமே, அதை பண்ணும்போது இது வருமேன்னு சொல்லி போகிறது தான். அப்போது அதே மாதிரி அவர் சொல்கிறது செட் த டேபிள். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணிடுங்க. அதுமாதிரி நாளைக்குள்ள வேலை இன்றைக்கி எடுத்து வச்சுருங்க. நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸ் பேசியிருக்கோம்ல, பாரிட்டோ பிரின்சிபல் வருவாங்கல்ல, பாரிட்டோ சார்ட். அதாவது வில்ஃப்ரெட் ஆஃப் பாரிட்டோ, அவர் ஒரு இட்டாலியன் பெரிய ஃபிலாசபர். அவர் சொன்னது தான். அப்போ அதாவது 80% பணம் 20% மக்கள்கிட்ட இருக்குது இட்டாலியில். அவர் அந்த 20 பேர் 80% பவரில் இருக்காங்க. அது மொத்தமாக அந்த 20 பேர். அதே மாதிரி தான் அது எல்லா பிரின்சிபலும் அப்ளிகேட் பண்ணலாம். இப்போ நம்மளோட முக்கியமான வேலை இருக்குது. 80% முக்கியமான வேலைகள் எல்லாமே ஒரு 20% தான் இருக்கும். நம்ம அதை விட்டு போட்டு நம்ம தேவையில்லாத 80 இதை முடிப்போம். அது நம்மளோட மொத்த தேவைகளில் 20% பூர்த்தி ஆகும். ஆனால் நம்ம பார்த்து நிறைய முடிச்ச மாதிரி இருக்கும். அதில் வர டோபமைன் ரஷ், அது மாதிரி தான் இதுவும். சின்ன வேலையை முதல்ல முடிக்கும் போது நமக்கு என்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு இமெயில் இருக்குது, ஒரு 20-50 இமெயில் இருக்குது. அல்லது அதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான ரிப்போர்ட் இருக்குது, அது முடிச்சே ஆகணும். அதுமாதிரி தொட்டு ஒரு 5 வேலை இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், போனோடனே 20 இமெயில் ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வரிசை இமெயில் ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஈஸி, டக் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அப்போ நிறைய ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம பிரெயினுக்கு டோபமைன் கிடச்சிடும். அதாவது நம்ம நிறைய வேலை பார்த்துட்டோம், போதும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஆயிரும் நம்ம மைண்டு. இந்த ரிப்போர்ட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போயிட்டே இருக்கும். இது முக்கியமான ரிப்போர்ட், ஒரு கஷ்டமான கான்வர்சேஷனாக இருக்கலாம். இப்போ ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசணும், அது எப்பவுமே அது எனக்கு பர்சனலாக உள்ள பிரச்சனை. அது ஒரு விஷயத்த ஒரு ஆள்கிட்ட பேசணும்னா நான் தாங்கி நான் பேசணும், நாளைக்கு பேசிக்கலாம், சாயங்காலம் பேசிக்கலாம், அடுத்த நாள் பேசிக்கலாம் சொல்லி தள்ளி போட்டுருவாங்க. அப்புறம் என்ன ஆகுனா பெரிய லாங் கேப்பே ஆயிரும். கடைசி நான் அது எந்த கேப்புக்கு நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறேன்னு சொல்லி அவர் பேசவே மாட்டேன். அந்த விஷயத்த அப்படியே விட்டுருவேன். பெரும்பாலாருக்கு உள்ள பிரச்சனை. நானும் உங்ககிட்ட நிறைய வாட்டி நாளைக்கு பேசலாம், அடுத்த வாரம் இங்கே வந்தால் பேசணும். அப்போது அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லான்ட்டு நம்ம எப்படி டீல் பண்ணுறது அதை பற்றி விழாவரே எழுதியிருப்பார். அது மாதிரி அந்த 80-20 பிரின்சிபல் அண்ட் ABCD அந்த ரெண்டு பிரின்சிபல் தான் இவங்க டீட்டெயிலாக இவங்க நிறையவே பேசியிருக்காங்க இந்த புக்கில். அதை மாதிரி நிறைய என்ன சொல்கிறது,
செட் த டேபிள் நான் சொல்கிறேன்ல, இதே மாதிரி நாளைக்குள்ள வேலைக்கு இன்றைக்கே ப்ரிப்பரேஷனு. இப்போ நான் ஒரு புக்கை நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது நாளைக்கு ஒரு ஒர்க்குக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும் நாளைக்கு, நான் என்ன பண்ணுறேன், நான் ட்ரெஸ் எடுத்து நான் இன்றைக்கே வச்சுட்டேன்னா காலையில் அந்த ஹரிபரி இல்லாமல் நான் பாட்டு காலையில் எஞ்சிக்கிறேன், நான் என் ட்ரெஸ்ஸை போடுறேன் போயிடுறேன். நான் என் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னா, நாளைக்கு அங்கே பேசணுமே, இன்னைக்கு பேப்பரில் எழுதணுமே, அப்படி இன்னைக்கு அப்படி நடக்குது இல்லை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தேன். டெய்லி பேப்பர் படிச்சுன்னா தெரிஞ்சுக்கும். பேப்பர் படிக்கிறது இல்லைப்பா. அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப விலாவரியாகவே எழுதியிருப்பார். அண்ட் அதை 21 பிரின்சிபல்ஸ் பார்க்கும்போது அதை பார்க்க ரொம்ப சின்ன. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாப்ல, ஆர்வம்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார். இந்த மாதிரி புக் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ முன்னாடி எனக்கு ரெஃபர் பண்ணார். கிண்டலில் நான் பர்ச்சேஸ் பண்ணி இந்த புக்கை நான் படித்தேன். பிரையன் ட்ரேசி இந்த ஆத்தர். கண்டிப்பாக எல்லாருமே வாசிக்கக்கூடிய புக் தான். அதாவது ஈட் தட் ஃப்ராக், அதை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும்னா அதை சாப்பிட்டுருங்க, அதை செஞ்சிடணும் அந்த வேலையை. அதுதான் அந்த புக்கோட பிரின்சிபல். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாசிக்கலாம். எப்படி அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் டீல், அதாவது தள்ளி போடுறது எப்படி டீல் பண்ணுறது, வேலைகளை எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறதுன்றதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே அழகாகவும் எழுதியிருப்பாங்க. நம்ம படித்த தன்னம்பிக்கையில் புக் எல்லாமே அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகும். இது வந்து ரெஃபரன்ஸ் இருக்கும். எனக்கு இதை படிக்கும்போது நிறைய அட்டாமிக் ஹேபிட்ஸோட ரெஃபரன்ஸ் தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு நல்ல ஒரு புத்தகம், நான் கண்டிப்பாக வாசிங்க, ரெஃபர் பண்ணுறேன். நான் முன்பு கூட ஒரு மீம் மாதிரி இந்த பொன்மொழிகள் மாதிரி போட்டாங்க. இப்போ காலையில் எழுந்திருப்பதை 5 நிமிடம் தள்ளி போடுவதிலிருந்து அன்றைய நாளின் தோல்வி தொடங்குகிறது. நம்ம ஸ்னூஸ் பண்ணி அதுல தொடங்குறது அன்றைய நாளுடையது தோல்வியாகுது அல்லது தாமதமாகுதுன்ற மாதிரி. அது மாதிரி அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். வேலையை ஆரம்பிக்கிறோம், பாதி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதையும் பாதியை முடிச்சுட்டு அடுத்த வேலை, முதல் வேலை அப்படியே முட்டுறது. இப்படி எந்த அதாவது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்ன்ற மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கையை வச்சுட்டு எதையும் முடிக்காமல் போயிடுறத விட ஒரு வேலையை ஆரம்பிச்சு அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த வேலை, அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்த வேலை, இப்படி பிளான் பண்ணணும். அதில் எது முக்கியமான வேலைங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை முதல்ல முடிச்சிடணும். ஆமாம், தேவையில்லாத போட்டு நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறோம். அது எனக்கும் இல்லை பிரச்சனை. அது ரொம்ப நேரம் உட்காந்து தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு தேவையானதை விட்டுறேன், அந்த மாதிரி இருக்கும். சிறப்பு தம்பி. புத்தகம் Eat that frog. வாசிப்போம். Eat that frog.